தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இளமதிக்கு விருப்பமே இல்லாம இளமதியோட அம்மா ஃபோர்ஸ் பண்ணி, இப்ப இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் ரிஷிக்கும் தெரியும். இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நடிச்சுக்கிட்டு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப இளமதி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சொ டயர்டா வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. ரிஷியோட அம்மா பார்த்துட்டு, "இளமதி என்ன இளமதி இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் லீலாவதி பக்கத்திலேயே இருந்துகிட்டு அது இது எதேதோ சொல்லிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, தான் வாங்கிக்கிட்டு வந்த அந்த தங்க நகையெல்லாம் எடுத்து காமிச்சு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இளமதிக்கு எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம, இளமதியோட அம்மாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்த எடுத்துட்டு வந்து நகைய எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "இந்தாங்க ஆன்ட்டி உங்களுக்கும் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் இந்த இளமதியோட அம்மா ரொம்ப ஆசையா வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ரிங்க எடுத்து இளமதியோட கையில நம்ம ரிஷி போட்டு விடுறாரு. இது ஜஸ்ட் வந்து ஒரு பூ வைக்கிற ஃபங்ஷன் தான். இதையே நிச்சயதார்த்தம் மாதிரி வந்து இந்த ரிஷி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இளமதிய சேர்ல உட்கார வச்சு நம்ம ரிஷியோட அம்மா போயிட்டு தலையில பூ வச்சு விடுறாங்க. ஒரு வழியா ஃபங்ஷன் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறது, நிச்சயதார்த்த ஏற்பாடு, பத்திரிக்கைய கொண்டு போய் குலதெய்வ கோயில்ல வைக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க வெளியில பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் கையில பூக்கொத்தோட வராங்க இளமதிக்கு கொடுக்கறதுக்காக. ஆனா இங்க வந்து பார்த்தா வெளியில கார்லாம் நிக்கிது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இங்க பூ வைக்கிற ஃபங்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ரிஷியும், ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸு, ரிஷியோட ஃபேமிலி எல்லாம் வெளியில வராங்க. ஸோ இவங்க கையில இருக்கிற பூக்கத்த பார்த்த உடனே, "என்ன பரம எனக்காக குடுத்து விட்டானா?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கொத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாப்புல நம்ம ரிஷி. இந்த பக்கம் இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்றதுன்னே தெரியாம ரொம்பவுமே மன அழுத்தத்தில இருக்கிறாங்க. நேரா போயிட்டு அந்த தாம்பாள தட்டெல்லாம் தூக்கி கெடாசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதான் முடியாது இல்லையா? தனியா தன்னோட ரூம்ல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா தலைவரு நம்ம இளமதியோட அப்பாவால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாப்புல. ஆனா இளமதியோட அம்மாவுக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. தன்னோட பொண்ணுக்கு விருப்பமே இல்லனாலும், ரிஷிக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.